ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம அந்த சிக்கன் கூட சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்தாச்சு. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக கெட்டியான தயிராக ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கைனால் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் இது அப்படியே நல்லா ஊறட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ நான் மூடி வச்சிடுறேன். அடுத்து நம்ம இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் கொத்தமல்லி, 2 கொத்து கறிவேப்பிலை இலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். நல்லா அந்த மிளகு, சோம்பு, கொத்தமல்லி எல்லாம் வறுப்பட்டு வாசம் வரும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கசகசா 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விடலாம். கசகசாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் அதையும் துருவி இது கூட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் லேசாக அந்த சூட்டில் அந்த தேங்காயும் வதங்கினதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சுட்டு இன்னொரு பேன் எடுத்து நான் அடுப்பில் வச்சிடுறேன். அந்த பேன் சூடானதும் ஒரு 4-5 டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துப்போம். கொஞ்சம் ஆயில் கூடவே சேர்த்துக்கலாம். நமக்கு சிக்கன் கிரேவி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சோம்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக வாசத்துக்காக மட்டும் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் இந்த ஆயிலில் வதங்கட்டும். ஆயில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி நம்ம இந்த வெங்காயத்து கூட சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுமே நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து கம்மியாக இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு கரெக்டாக இருக்கும் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடுறேன். இப்போ நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாஸ்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அதே டைம் இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கின அந்த வெங்காயம் தக்காளி கூட நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சு அந்த சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா அந்த சிக்கன் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு அதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி அதுலேருந்து ரிலீஸ் ஆகி சிக்கன் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா அந்த மசாலா பேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா அப்படியே வதங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 கிளாஸ் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் போதுமானு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்படியே மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 7 நிமிஷத்துட்டு இருக்கும். நம்ம திறந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நமக்கு நல்லா இந்த கிரேவி கொதித்து அந்த சிக்கன்லாம் வெந்திருக்கு. ஆனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடக்கூடாது. இன்னுமே இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது கொதித்து நல்லா திக்காக வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோன்னா அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் போயிட்டு சூப்பரான சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க வைக்கிறேன். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காகி சிக்கன்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டால் தான் இந்த சிக்கன் கிரேவி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு திக்காக வந்த பிறகு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி அழகாக ரெடி ஆகிடுச்சு. நான் சப்பாத்திக்கு இந்த சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். செம்மையான ஒரு காம்பினேஷன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் சிக்கன் வாங்கினா ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு அருமையான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.